ஓம் நம சிவாய். நான் கேட்குறேன், நீங்கள் போட்டிருக்கீங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். அது என்ன நோக்கத்தில் எழுந்தீங்க எனக்கு தெரியாது. ஏதாவது நல்ல நோக்கத்தில் இருக்கலாம், இல்லை மற்ற மதத்தை இல்லாமல் இந்த மதத்தில் வித்தியாசம் ஏதோ இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஏதோ எண்ணத்தில் இருக்கலாம். கரெக்டாக நான் ஈஸ்வரனை கும்பிட்றேன். ஈஸ்வரனை தவிர யாரும் நான் நம்ப வர்றது கிடையாது என் மனசாட்சிக்கு. இப்போ எனக்கு தெரியுனாக்கா ஈஸ்வரனை படைக்கப்பட்ட சக்தி ஒரு பிரண்டமான சக்தி. அந்த சக்தியால் படைக்கப்பட்ட பொருள் தான் உலகத்தில் இருக்க இரும்பு, கொடி, மரம், கீரம் எல்லாமே அவன் சக்தியால் தான் படைக்கப்பட்டது. அவனை தவிர எதுவுமே அவன் சக்தி இல்லாமல் எதுவும் உருவானது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாம் அங்கே எல்லாம் எல்லாத்துலேயும் அவன் இருக்கான். அவன் இருக்கும்போது அவன் இருக்க ரூபத்தில் எந்த ரூபத்தில் நீ என்னை கூப்பிட்டாலும் உனக்கு நான் காட்சி தருவேன் அப்படின்னு ஏன் நோக்கம். இது தப்பா ரைட்டா? இது உங்கள் கருத்து என்ன? முதலாவதாக ஒரு கேள்விக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை சொன்னார். இஸ்லாம் இனிய மார்க்கம்னு போட்டிருக்கிறீங்க, அது என்ன நோக்கத்தில் போட்டியே தெரியலன்னு ஒரு வார்த்தையை போட்டார். அதுக்கு என்ன எதனால் அவர் கேட்குறாருன்னு கேட்டால், அப்போ நாங்கள்லாம் என்ன கொடுமையான மார்க்கமா, இஸ்லாம் தான் இனிய மார்க்கமா, அந்த ஒரு அர்த்தத்தில் நினச்சி அவர் கேட்குறாரு. அப்படி அர்த்தத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் நான் நல்லவன், அப்போ நான் கெட்டவனான்னு கேட்கக்கூடாது. நான் நல்லவன் சொன்னால் அதுக்கு நான் நல்லவன் தான் அர்த்தம். இல்லைங்கதா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான், அப்போ நாங்களாம் பொய் சொல்ல மாட்டேன் கேட்கக்கூடாது. நீ பொய் சொன்னியான்னு ஒருத்தன் கேட்டால் நான் பொய் சொல்லலாமா, அப்போ நாங்கள் பொய் சொல்கிறோமான்னு கேட்கலாமா? நான் பொய் சொல்லலப்பா, அத்தனை சொன்னேன், நீ பொய் சொன்ன நான் சொன்னேன்னா, அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கிடுவோம். இஸ்லாம் இனிய மார்க்கம்னா இஸ்லாம் இனிய மார்க்கம், இந்து இனிய மார்க்கம் நீங்கள் போடுங்க, ஏன் போட்டி நான் கேட்க போகிறோமா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் இனிய மார்க்கம்னு போடுங்க, ஏன் போட்டி நம்ம கேட்க போகிறோமா? ஒருவர் ஒரு கருத்தை சொன்னார்னா அதைத்தான் வளைக்கணுமே தவிர அதிலிருந்து இப்படி உள்ள இல்லாத அர்த்தத்தை ஒன்று எடுத்துக்கொண்டு பேசினால் தப்பாக இருந்தோம். இல்லை சொல்கிறேன், அந்த இடத்துல நாங்கள் போடலை. நாங்கள் எதுக்கு போட்டிருக்கோம்னு கேட்டால், சில முஸ்லீம்கள் தப்பான சில காரியங்களை செய்கிறான், அதனால் இஸ்லாம் ஒரு பயங்கரமான மார்க்கம்ங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் விதைக்கப்படுது. அது இல்லைன்னு காட்டுறது இந்த வார்த்தை. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, கடுமையெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இப்போ சொன்னோம்ல, கேள்வி கேட்டார், அது இஸ்லாத்தில் கிடையாது, தீவிரவாதி இடம் இல்லைன்னு சொன்னோம். அப்போ அந்த மாதிரி இனிமையான மார்க்கம் தான் இது. முரட்டுத்தனம் என்கிற குற்றச்சாட்டு ஒருத்தன் மீது வரும்பொழுது அதை மறுக்கிற விதமாக தலைப்பு போடுவாங்க. யார் யார் மேலே என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வருதோ அதுக்கு ஏற்றவாறு தானே பதில் போடுவாங்க. அப்போ இஸ்லாம் இனிய மார்க்கம் தான், தப்பாக சில பேர் வழங்கியிருக்காங்க, எங்கள் மக்களை தப்பாக சில பேர் நடக்கிறாங்க, அதனால் நீங்கள் கொடூரமான மார்க்கம்னு நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதுக்குத்தான் நாங்கள் இதை சொல்கிறோமே தவிர மற்ற எல்லாமே கொடுமைன்ற அர்த்தத்துக்கு சொல்லலை. நாங்கள் கொடுமை இல்லை, அது மட்டும்தான் அதுக்கு அர்த்தம், வேறு உள்நோக்கம் கிடையாது. அடுத்ததாக என்னன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள அனைத்தையும் கடவுள் தான் படைத்திருக்கிறார். அவருடைய ஆற்றலால் தான் என்ன செய்யப்படுது, அனைத்தும் படைக்கப்படுகிறது. அப்படி படைக்கப்பட்டிருக்கும் பொழுது இரும்பு எதுவாக இருந்தாலும் கடவுளால் படைக்கப்பட்டது தானே. ஒரு சூப்பர் பவர் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறார். அனைத்துமே அவருடைய சக்தி தான், அவருடைய சக்தியின் வெளிப்பாடு தான். அப்படி இருக்கும்போது அனைத்தையும் வணங்குறது அவர் வணங்கின மாதிரி தானே. அவரால் படைக்கப்பட்டதை வணங்குறது அவர் வணங்கின மாதிரி தானே. அது தவறா? அப்படிதான் கேட்குறீங்க, அதான கேள்வி. சரி சரி அதான் சரி. அது என்னன்னு கேட்டால், ஒரு கடவுள் இருக்காருங்க, கடவுள் தான் இல்லை. சூரியனை படைச்சது யாரு? கடவுள். அப்போ சூரியனை கடவுள் படைத்தால் சூரியனை நம்ம வணங்கினால் கடவுளை வணங்கினாத்தான் அர்த்தம் அந்த கருத்தில். அப்போ எதை வேண்டாலும் வணங்கலாம், எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது தானே என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது ஒரு மேலோட்டமாக அவர் சொல்வது சரிமான உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இதில் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது, இதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஒருவனால் இப்போ நான் ஒரு கோதுமை ரொட்டியை தயார் பண்ணுறேன்னு சொன்னால், அது எண்ணெயை மதிக்கிறதுக்கு போல கோதுமை ரொட்டியை பதிச்சா ஒத்துக்கல ஒருத்தர். நான் ஒரு கோதுமை ரொட்டியை ரெடி பண்ணுறேன், எண்ணெயை மதிக்க வேண்டிய ஒரு காரியத்துக்காக வேண்டி கோதுமை ரொட்டியே அப்படின்னு சொல்லி அதை போய் அதுக்கு மாலை போடுறாருன்னு வைங்க, ஏன்டா ரொட்டிக்கு போடுற, அது நீங்கள் தானே படைச்சிய, உங்களுடைய ஆற்றலால் தானே கோதுமை ரொட்டி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குருவோமா? ஒரு வாதத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், எனக்கு தர்ற மரியாதையை என்னால் படைக்கப்பட்டதுக்கு கொடுத்தால் ஒத்துக்கிற மாட்டோம். ஒரு தச்சர் இருக்கிறாரு, அவருடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சேர் தயார் பண்றாரு, ஒரு டேபிள் தயார் பண்றாரு. நம்ம தச்சரை பாராட்ட வேண்டும். தச்சரை பாராட்டாம அந்த டேபிளுக்கு ஒரு மாலையை போட்டு இது அவருடைய சக்தி தான், அவருடைய பவர் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த தச்சருக்கு கொடுத்த மரியாதை ஆகுமா? ஏன்னா நான் உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறேன், எனக்கு போடுற மாலை அதுக்கு போய் போடுறியான்னு கேட்க மாட்டார் அவரு. அப்போ ஒரு மனிதன் ஒன்றை தயாரித்தால் தயாரிக்கப்பட்ட பொருளை மதிக்கக்கூடாது, அதை மதிப்பது தயாரித்தானே அவனுக்குரிய மரியாதை ஆகாது. அது படைக்கப்பட்ட ஒரு பொருள். சூரியனுக்கு அறிவு கிடையாது, கடவுளுக்கு அறிவு இருக்கிறது. சந்திரனுக்கு அறிவு கிடையாது, கடவுளுக்கு அறிவு இருக்கிறது. இரும்புக்கு அறிவு கிடையாது, கடவுளுக்கு அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்கிறது. அப்ப கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு பொருளை கடவுளால் படைக்கப்பட்ட பொருள் என்ற அளவில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதையே நம்ம வழிபடுவதாக, அதையே இன்னும் சொல்ல போனால் நாம் வழிபடுறோம் இல்லையா? ஒரு இரும்பு
கடவுள் படைத்தார் என்றதை வழிபட்டோமையானால் அப்ப இரும்பை விட நம்ம மட்டமா? நமக்கு அறிவு இருக்கு, இரும்புக்கு அறிவு கிடையாது. நம்ம தான் பார்த்தா வசதி, இரும்பு தான் நம்மளோட மட்டமா இருக்கிறது. அப்ப நம்ம கடவுளால் படைக்கப்பட்டதுல நானும் தானே இருக்கிறேன். நான் கடவுளால் படைக்கப்பட்டதுல நான் தானே வசந்தவனா இருக்கிறேன். நான் சொன்னா மனிதன், நான் சொன்னா என்னைய சொல்லல, கடவுளால் படைக்கப்பட்டதுலயே மனசு தானே டாப்பு. இதுக்கு மேல டாப்பான படைப்பு ஏதாவது இருக்கா? சூரியன் நம்மளோட பெருசா கிடையாது, சைஸ்ல பெருசா இருக்கலாம். நம்ம சிந்திக்கணும், சூரியன் சிந்திக்காது. நம்ம பல கண்டுபிடிக்கிறது, இந்த மைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சூரியன் கண்டுபிடிச்சது என்ன? ஒன்றும் கண்டுபிடிக்காது. அப்ப சூரியன் சந்திரனுக்கெல்லாம் சுயமாக அறிவோ சிந்தனை ஆற்றல் ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது நான் தான் உயர்ந்த படைப்பாக இருக்கிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புலையே மனிதனாகிய நாம் தான் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம வணங்குவதாக இருந்தால் நம்மை விட மேல இருக்கிற, நம்மை விட எல்லா வகையிலும் உயர்ந்து இருக்கிற இறைவனைத்தான் வணங்கணும். இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை வணங்கினால் அது இறைவனை வணங்கியது ஆகாது. இப்படி மனிதர்கள் விஷயம் நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு இருக்கிறோம். ஒரு முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் கொடுக்கிற ஒரு மரியாதையை அவர் தயாரித்த ஒரு பொருள் கொடுத்தால் ஒத்துக்குருவாங்களா? முதலமைச்சருக்கு உரிய மரியாதை முதலமைச்சர் கொடுக்கணும், பிரதமர் கொடுக்கிற மரியாதை பிரதமர் கொடுக்க வேண்டும். அவர் தயாரித்த ஒரு பொருள் கொண்டே கொடுத்தோமையானால் அவர் தானே தயாரிச்சாரு, அவருடைய பவர் தானே அதில் இருக்கிறது, அவருடைய சக்தி தானே அதில் இருக்குன்னு சொன்னோமையானால் அது நம்மை நாம ஏமாத்திக்கிறோம். அப்படி உலகத்தில் அப்படி நடக்கிறது இல்லை. உலக விஷயங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோமோ அந்த நேர்மையான பார்வையை கடவுள் பார்வைக்கு வச்சிங்கன்னு சொன்னா இறைவனை தவிர யாரையும் வணங்க முடியாது. அதே தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்க சொன்ன கருத்து எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ ஒரு பொருள் இருக்கு, நன்மை. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டா என் உடம்புல குணமான பின்னால் தான் அந்த டாக்டர் நம்புவான். நான் இந்த டாக்டர் மருந்து கொடுத்த டாக்டர் நல்ல டாக்டர், ஏன் அவன் கொடுத்த மருந்தாலே என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு. அது தப்பான மருந்து, டாக்டர் தான் அந்த தப்பான மருந்து கொடுத்த பின்னால் உடம்பு பின்னால் ஏதோ பிடிக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்போ நினைப்பான் இவன் தப்பான மருந்து கொடுத்த பின்னால என்ன டாக்டரே பொய்யான டாக்டர்னு. தப்பா ரைட்டா? இது உண்மையான கருத்து. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வழிபாடு நம்ம கடைபிடிக்கும் போது அதே நன்மை நம்மளுக்கு என்ன நடக்கும், தீமை என்ன நடக்கும்? இப்போ நான் சொல்கிற கருத்தால் நன்மைப்பட்டனாக்கா ஒரு மிஷினாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னீங்க மிஷின், ஆனால் சக்தி, ஒரு கடவுள் என்ற சக்தி பவர், அந்த பவரால் உண்ட போகுது, அது உருவம் கிடையாது. அது உனக்காக நான் உருவம் மாறி வந்திருக்கேன். ஒரு மிஷினாக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், நீ அதுக்கு நன்மை செய், நல்லதாக பாதுகாப்பு, என்ன நம்பி உனக்காக இதுக்காக நான் உருவம் மாறி வந்து விட்டானாக்கா, அதை நான் நம்பிட்டேனாக்கா, அதை நான் பண்ணிவிட கரெக்டாக செஞ்சேனாக்கா அது உனக்கு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கும். அது 10 நாள் வர இடத்துல 100 நாள் வரும். அது உனக்கு நன்மை தான் தரும், தீமை தரையே தெரியாது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்க எல்லாம் அதே நம்பினாக்கா மற்றவங்க யாரும் தீமை செய்ய மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சரிசமம். எல்லாரும் நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் சரிசமமாக இருப்பாங்க. இதுதான் என் நோக்கம், இதுதான் உண்மையான கருத்து. ஆனால் இஸ்லாமு இருக்கட்டும், என் முஸ்லீமாக இருக்கட்டும், என் வேறு மதமாக இருக்கட்டும், இது அடிப்படை இதுதான். நீ எந்த முகத்தில் என்னை பார்க்குற அந்த முகத்துக்கு உனக்கு தெரியும். ஆனால் மெயின் எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை தான் மெயின். நம்பிக்கை வச்சு நம்ம கல்லையும் பார்த்தா தெய்வம் தான். கல் நம்பிக்கை இல்லாமல் பார்க்கணும்னா ரோட்டில் போனால் மிச்சிட்டும் போவான். மெயின் காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை வச்சு தான் கும்பிடணும். ஆனால் இதில் நீங்கள் சொல்கிறீங்க கருத்து என்னன்னாக்கா தைக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் கரண்ட்டு, நம்ம பவராக இருக்கட்டும், டியூப்லைட்டாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கரண்ட் தேவை. மெயின் பவர். அந்த பருவம் தான் உருவம் மாதிரி வருது, அது உருவம் கிடையாது பவருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு லைட்டாக தெரியலாம், லைட்டாக இருக்குது, ஃபேனாக வருது, காற்றா வருது, எல்லாருக்கும் தேவை பவர். அதே மாதிரி கடவுள் என்ற பவர் தான் உருமாறி வந்திருக்க, நம்மளுக்காக உருமாறி வந்திருக்கு. அது நம்பிக்கையோடு தான் நம்ம கும்பிடுறதுன்னு நான் சொல்கிறேன். அவர் சொன்னதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். பதில் சொன்னதில் தான் திருப்பி கேட்குறாரு. அதுலேயே நான் சொன்னதில் பதில் இருக்குது தான் ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னென்னா, இப்போ கடவுளால் ஒன்று உருவாக்கப்பட்டால் கடவுளுடைய பவர் அதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்காது. இவங்க நான் ஒரு பொருளை உண்டாக்கிட்டேன்னு சொன்னால் என் பவர் அதில் இருக்குமா? நான் இந்த மைக்கை உண்டாக்கிட்டேன்னா எனக்கு உள்ள மாதிரியான சக்தி ஆற்றுறதுக்கு இருக்குமா? என்னால் உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதான். நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் நம்பிக்கை அறிவுபூர்வமானதாக இருக்கணும். நீங்கள் நம்புறீங்கன்னா அதுக்கு அறிவு இருக்கணும், அதாவது ஒன்று அறிவியல் சான்று இருக்கணும், அல்லது ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு தர்க்க ரீதியாக அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். நம்பிக்கை அடிப்படையில் நான் இதை கடவுளாக்குறேன்னு சொன்னால் நீங்களாம் நம்பிக்கிட்டீங்கன்னா அது எப்படி கடவுளாகும்? அது கடவுள்னு சொல்வதற்கு அதில் என்ன இருக்குது? அதில் என்னத்தை நீங்கள் பார்த்தீங்க? என்ன அடிப்படையில் அது கடவுள்னு சொல்கிறீங்க? அது நீங்கள் தான் செஞ்சீங்க, நீங்கள் தான் உருவாக்குனீங்க. அது இதுக்கு முந்தைய அது வேற ஒரு பொருளாக இருந்துச்சு, நீங்கள் தான் தட்டி கட்டி ஒரு மைக்கு மாதிரி உண்டாக்கி வச்சுட்டு நீ தான் கடவுள்னு செஞ்சது நீங்கள் தான். செஞ்சு வச்சுக்கிட்டு நான் இதை என்னை விட பெருசு நம்புறேன்னு சொன்னால் அது மூட நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை? நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது தானே. அதில் எந்த பொருளில் எது இருக்குதோ அதுதான் நம்பணும். இது கைக்குட்டை என்று சொன்னால் இது கைக்குட்டை என்று நம்பினால் இது சாதாரண நம்பிக்கை. இது கைக்குட்டை கிடையாது, இது அந்த உலகத்தையே படைச்சு ஆளக்கூடிய பரம்பொருள் நம்பினா அது மூட நம்பிக்கை.
இது கைக்குட்டையா? இதான் மராட்டிய மாநிலத்து முதலமைச்சர்னு சொன்னா இது கைக்குட்டைன்னு தெரியுது. நீ கைக்குட்டைன்னு சொல்லிட்டு போ, நான் இதான் முதலமைச்சர் நினைக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சா முதலமைச்சர் ஆயிருமா? நம்ம நினைக்கிறதுனாலாம் ஒன்று சரியாயிராது. நம்பிக்கை என்பது சரியான நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிறது, மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிறது. சரியான நம்பிக்கைன்னு என்ன இருக்கணும்னா அது காரணத்தை லாஜிக்கா நீங்க நிரூபிக்கணும். லாஜிக் எப்படி நான் சொன்னேன்ல, ஒரு மனிதன் படைத்த ஒரு பொருளை நம்ம வழிபட்டால் அந்த மனிதன் ஒத்துக்கொள்வானா? இதுதான் கேள்வி. நான் தயாரிச்சிருக்க இந்த மைக்கை என்னைய பாராட்டுறதுக்கு பதிலா, மைக்கே நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, உன்னைய மாதிரி யாராவது இருக்காங்களோ மைக்கிட்ட ஒருத்தன் பேசினான்னு சொன்னா இதை நம்ம யாரை ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப இறைவன் மட்டும் ஏத்துக்கிறீங்க நீங்க? இறைவன் சூரியனை படைச்சிருக்காரு, இறைவா நீ தான் சூரியனை படைச்சனா ஓகே, சூரியன் நீ எப்படி ஆள் தெரியுமா? அதை கடவுள் படைச்சிருக்க, அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் நம்ம பேசுற விளங்காத இருக்கு. அப்ப சூரியனை பார்த்து நீ எப்படிப்பட்ட ஆள்னு புகழ்ந்தோமையானால் அதுக்கு இந்த மைக்க புகழ்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா? லாஜிக் என்று சொன்னால், நம்பிக்கை என்று சொன்னால் இப்படி லாஜிக்கா இருக்கணும். இப்ப நான் உலகத்தில் சொல்லி காட்டுறேன், உலகத்தில் இப்படி செஞ்சால் நம்ம ஏற்றுக்கொள்வோமான்னு கேட்கிறேன். அந்த அடிப்படையில் கடவுளால் எல்லாம் படைக்கப்பட்டாலும் படைக்கப்பட்டது என்ற வார்த்தையிலிருந்து அதன் பலவீனம் தெரிகிறது. படைத்தவனுக்கு பவர் இருக்கிறது, இது நான் தான் படைச்சேன், நான் இல்லாட்டி இது வந்திருக்காது, நான் நினைச்சு அழிச்சு போடுவேன், இதுக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கிறது இந்த படைக்கப்பட்டது என்பதிலேயே விளங்கும் பொழுது கடவுளால் படைக்கப்பட்டதால் நான் கும்பிடுவேன் வழிபடுவேன், அது எப்படி சரியா வரும்? அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மனுஷன் எல்லாத்தையும் கும்பிடலாம், கும்பிடவே தேவையில்லைன்னு வந்துருமே. நானும் படைக்கப்பட்டவன் தானே, நான் என்னையும் கும்பிட்டு போறேன், கடவுளால் நான் தான் படைக்கப்பட்டிருக்கேன், என்னிடத்தில் பெரிய ஆற்றல்லாம் இருக்குது, நான் எதையும் கும்பிட மாட்டேன், என்னையும் நான் கும்பிட்டு போறேன்னா சரியா வருமா? அதனால லாஜிக் இல்லை. நீங்க நம்புறீங்க சரி, நம்பிக்கை அடிப்படையில் சொல்லுங்க, யாரும் குறுக்க வரமாட்டோம். அது சரியான நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக தான் விளக்குறோம். சரி, அடுத்து